இன்று மூன்றாவது நாள் உரை. நேற்று நான் ஆற்றிய உரையின் ஒரு சுருக்கமான வரைபடத்தை முதலில் அளிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாராயண குரு அவருடைய மாணவர்களில் ஒருவருக்கு குறளை ஒரு தியான நூலாக அறிமுகம் செய்தார். தியான நூல் என்பது ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கற்க வேண்டியதும் வாழ்க்கையின் அனைத்து வினாக்களுக்கும் விடையாக அமையக்கூடியதுமான நூல். ஒரு ஆப்த வாக்கியமாக சுருங்கும் தன்மை கொண்டது, ஒரு தியான மந்திரமாய் மாறத்தன்மை கொண்டது. அத்தகைய ஒரு நூலாக குறள் முன்பு காலத்தில் குருகுலங்களில் வாசிக்கப்பட்டது. வாசிப்பிலிருந்து நாம் இன்றைய மேலோட்டமான வாசிப்புக்கு எப்படி வந்தோம் என்பதை அடுத்த கட்டமாக சொன்னேன். முன்பு இருந்தது பயில்வது, இப்போது இருந்தது வாசிப்பது. நூல்கள் பெருகி புத்தகத்தின் இடம் வேறொன்றாக மாறும் போது நூல்கள் மேலுள்ள கவனம் எந்த அளவுக்கு குறைகிறது, அதை படிப்பதற்கான முறை எந்த அளவுக்கு தேய்ந்து ஈறுகிறது என்பது இரண்டாவதாக நேற்று பேசப்பட்டது. குறள் என்னும் வடிவம் பற்றி அடுத்ததாக சொன்னேன். அது சூத்திரம் என்னும் வடிவில் அமைந்தது. பாலி மொழியில் சுத்தா மந்தா என்று இரண்டு சொல்லப்படுகிறது. சூத்திரம், மந்திரம், அவை இரண்டுக்குமான வேறுபாடு. ஒரு சடங்குடன் சம்பந்தப்பட்டிருந்தால், ஒரு இரகசியத்தன்மை கொண்டிருந்தால், ஒலிக்கு மேலதிகமான இடம் இருந்தால் அது மந்திரம், அல்லவேல் அது சூத்திரம். இந்தியாவுடைய பெரும்பாலான அடிப்படை நூல்கள் அனைத்தும் சூத்திர வடிவில் அமைந்திருக்கின்றன. அவை ஒரு பெரிய ஞான விவாதத்தின் கடைசி புள்ளியாக அமைந்து வந்தவை. நமக்கு அவை கிடைக்கும் போது ஒரு பெரிய ஞான திறப்பின் முதல் தொடக்கமாக அமைய வேண்டியவை. இவ்வாறுதான் குறள் போன்ற நூல்கள் அமைந்திருக்கின்றன. குறளை பயில்வது அந்த ஒட்டுமொத்த ஞான பெருக்கை நோக்கி இங்கிருந்து சென்று சேர்வதாக அமைய வேண்டும். அதற்கான ஒரு வழிமுறை தொன்று தொட்டு குருகுலங்களில் இருந்து வந்திருக்கிறது. அது 3 படிநிலைகள் கொண்டது. அதற்கு பாலி மொழியில் அனுசிக்கி என்று பெயர் இருந்தது. 1 மனனம், மனப்பாடம் செய்தல். 2 அனுசிக்கின் 2வது பகுதி சொல் எண்ணி படித்தல், சொல்லுக்கான அனைத்து அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளுதல், ஒரு குறளுக்கான அனைத்து வகையான பொருள் சாத்தியக்கூறுகளையும் திறந்து பார்த்தல். 3வதாக ஒரு சொல்லை எடுத்துவிட்டு வேறொரு சொல் வைத்து பார்த்தல், ஒரு சொல்லுக்கு நிகரான வேறொரு சொல்லை வைத்து பார்த்தல், என்ன இழக்கிறது என்ன கூடுகிறது என்று பார்த்தல், கடைசியாக வைப்பு முறையை அறிந்து கொள்ளுதல். இவ்வாறு ஒரு நூலை முழுக்க அறிந்து கொண்ட பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு தருணத்திலிருந்து ஒரு தியான கணத்தின் அடையாளமாக, ஒரு தியான கணத்தின் மொழி வடிவமாக அது எழுந்து வரும்போது குறள் நம்மை அடைகிறது, நமக்கு திறந்து கொள்கிறது. அது குறள் திறக்கும் தருணம், குறள் நிகழும் தருணம். அந்த தருணம் வழியாகத்தான் குறளை முழுமையாக அறிந்து கொள்கிறோம். இது நேற்றிங்கு நான் பேசிய உரையின் சுருக்கம். முதல் நாள் உரையில் ஒரு பேச்சு வாக்கில் யானையை பற்றிய ஒரு குறிப்பு வந்தது. பலருக்கு அது நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் யானை எனக்கு மிக அணுக்கமான ஒரு விலங்கு. தமிழ் இலக்கியத்தில் யானையை பற்றி மிக அதிகமாக எழுதிய எழுத்தாளர்கள் ஒருவர் என்று என்னை சொல்லலாம். என்னால் இளம் வயதில் எங்களுடைய வீட்டு பக்கத்திலேயே யானை இருந்தது. எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே யானை இருந்தது. பல யானைகள் இருந்தன. யானை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தது. எங்கள் வீட்டு முன்னால் தான் யானையை கொண்டு கட்டுவாங்க. எங்களுடைய அப்பா ஒரு ஈசி சேரை போட்டுக்கொண்டு பகல் முழுக்க ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல யானையை பார்த்து கொண்டிருப்பார். 5 மணி நேரம் சாதாரணமாக அவரால் யானையை பார்க்க முடியும். யானை ஒரு கலை நிகழ்வு போல அவருக்கு. யானையை பற்றி சொல்லும் அப்பா சொல்லுவார், அது முகத்தில் ஒரு மர்ம புன்னகை எப்போது இருக்கும் என்பார். ஒரு ரகசிய சிரிப்பு இருக்கும். அது பல தருணங்கள் நமக்கு தெரியும்.
எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய வைக்கோல் போர் இருந்தது. அது பக்கத்தில் யானையை கட்டியிருந்தாங்க. சாயங்காலம் காலையில் அப்பா வாசல் கதவை திறந்து பார்த்தா வைக்க போற காணோம். பதறிட்டார், என்ன நடக்குன்னு தெரியல. வெளியே வந்து பார்த்தா யானைக்கு பின்பக்கம் வைக்க போர் இருக்கு. இரவு முழுக்க நின்று சலித்து வைக்க போற பிடிங்கி இந்த பக்கம் கூட்டியிருக்கு. அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனம் எப்போதுமே யானைக்கு உண்டு. யானையை குளிப்பாட்டும் போது சிறுவர்கள் ஏறி விளையாடுவதை பற்றி ஔவையார் குறுந்தொகையிலே பாடியிருக்கிறார். சோழனை பற்றி பாடும்போது, நீ ஒரு யானை, எங்களை போன்ற புலவர்கள் ஏறி விளையாடும் யானையாக இருக்கிறாய் என்கிறார். சின்ன வயதில் யானையை கொண்டு வந்து ஆற்றில் குளிப்பாட்ட படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் கூப்பிடுவாங்க, குளிப்பாட்ட வாங்க அப்படின்னு. ஏன்னா மொத்தமாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் பையெல்லாம் வச்சு சட்டையெல்லாம் கட்டிட்டு யானை மேலே ஏறி வெள்ளை கல் வச்சு அதை தேய்ப்போம். அதுவே வந்து அந்த நேரத்தை அசைச்சு சிலிர்த்து கொடுக்கும் தேய்க்கிறதுக்கு. அது தேய்க்கிறது ஒரு கலை இருக்குது. அந்த தோல் இருக்கக்கூடிய அந்த கோடுகளுக்கு ஏற்ப தேய்க்கணும், இல்லைன்னா அழுக்கு வராது. இன்றைக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சின்ன ஆற்றில் யானை படுத்திருக்கு, நாங்கள் தேய்ச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பாய்ன்னு ஒரு சவுண்டோட யானை எந்திரிச்சிது. பாஞ்சு ஓடி போகுது. பலன்னு பிள்ளைங்க கீழே விழுறாங்க யானையிலேருந்து. எந்திரிச்சு பார்த்தா ஒரு செம்பருத்தி பூ மிதந்து தண்ணியில் வருது. அது பக்கத்தில் வந்து இதனுடைய அலையில் இப்படி ஆடிச்சு, பயந்து போயிடுச்சு. இவ்வளவு பெரிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தரிசிக்கிறது என்பது ஒரு பெரிய அனுபவம். அது ஆனால் அதுக்கு ஒரு விவேகம் இருக்கு. அது யாருன்னு அதுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. எங்கள் வீட்டு பக்கத்தில் கேட்டு கட்டிட்டு இருந்தாங்க. அதனுடைய அந்த கீழில் பெரிய கேட்டு 4 பேராக சேர்ந்து தூக்கி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. தூக்குறாங்க, அப்படி கீழே வைக்கிறாங்க. மறுபடியும் ஏந்தி விடு அப்படி தூக்குறாங்க. அந்த கொண்டியில் அதை மாற்ற முடியல. அந்த கோபாலன் யானை அந்த பக்கமாக போகுது. அது பார்த்த கூட நமக்கு தெரியாது. திரும்பி வந்து தூக்கி அடி வச்சுட்டு போயிடுச்சு. அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, சின்ன பசங்க ஏதோ பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல, அது தூக்கி வச்சுட்டு போகிறது இருக்குல்ல, அது யானைகிட்ட உண்டு. இந்த குழந்தைகிட்ட இந்த யானை அவ்வளோ பெரிய உருவத்திற்குள்ள பெரிய கருணை இருக்குது. இது நான் பார்த்த ஒரு சம்பவம். அட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், தடி வெட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. யானை வந்து அதை தூக்கி கொண்டு போகுது. ஒரு தடியை தூக்கும்போது அது தூக்க மறுத்துடுது. பின்னால் அவன் தட்டுறான், ஆணையிடுறான், எடுங்கிறான், எடுக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஒருத்தர் பார்த்தாரு, அடியில் பூனை குட்டி போட்டிருக்கு. இது எடுத்தா பூனை செத்துடும், அதுக்கு தெரியும். அதன் உருவில் பூனையை தட்டி விட்டுட்டு போகலாம், ஆனால் செய்யாது. பூனை அப்புறம் அந்த பூனையை வந்து ஒரு பெட்டியில் எடுக்கிறாங்க, குட்டிகளை 3 குட்டி எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அது கண்ணில் காட்டுறாங்க, பூனை எடுத்தாச்சு அப்படின்னு. சரின்னா அதை தடி எடுத்துகிட்டு போகுது. யானையுடைய துதிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். பாகன் வந்து கீழே வந்து ஒரு ஊசியை போடுவான். 1 ரூபா கொடுங்க அப்படின்பான். 1 ரூபா கொடுத்தோன்னா அந்த ஊசியை எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு, அந்த துதிக்கை நுனியால். தேக்கு மரத்தை சுற்றி தூக்கி பிழுது கொண்டு போகும் ஒரே துதிக்கையால். யானை விலங்குகளை படைத்து இறைவன் கடைசியாக உருவாக்கின ஒரு கிளாசிக், ஒரு செவ்வியல் படைப்பு, ஒரு கிளாசிக். நித்திய சைதன்யதியோட வரி அது. யானை விலங்குகளில் ஒரு கிளாசிக். கிளாசிக் என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு செவ்வியல் படைப்பு என்று என்னால் கேட்டால் யானை மாதிரின்னு சொல்லலாம். குறள் தமிழ் இலக்கியத்தில் ஒரு யானை. ஊசியும் எடுக்கும், தேக்கு மரத்தை வளைச்சு எடுக்கும். அதனுடைய அந்த இயல்பு தன்மை ஒன்று இருக்கு. மழித்தலும் மீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. போகிற போக்கில் சொல்ற மாதிரி ஒரு தன்மை. பெரிய ஓவியர்களுக்கு அந்த தன்மை உண்டு. பெரிய ஓவியர்கள் கஷ்டப்பட்டு வரைகிற மாதிரி இருக்காது. பார்த்தோன்னு இது நாமளும் வரைஞ்சிடலான்னு தோணிடும். தூரிகை எடுப்பாங்க, வைப்பாங்க, வரைஞ்சிருவாங்க. அந்த திறன் தெரியும். ஆனால் எளிதென்று தோற்றுவிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு தன்மை, அது மிக சாதாரணமாக வந்து விழுந்த குரல்கள் தான் கணிசமானவை. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. உலகம் பழித்த விஷயங்களை ஒருவன் அகற்றி நிறுத்துவான் என்றால் தாடி நீட்டி துறவியாக வேண்டியதில்லை, மழித்து பிஷுவாக வேண்டியதில்லை. ஆனால் யோசித்து பார்த்தா தாடி நீட்டுறது முழுக்க வைதிகம் சார்ந்த மதங்களுக்குரிய பண்புகள். தீட்சை இருக்கக்கூடிய மதங்களுக்குரியது. மழித்தல் முழுக்க அவைதிக மதங்களுடைய சடங்குகள்.
பௌத்தம், சமணம், ஆஜீவகம் ஆகிய மதங்கள் தான் மழித்தன்மை உடையவை. 2 மதங்களும் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு சாதாரணமாக முடிய நீட்ட வேண்டாம், வெட்ட வேண்டாம், அழிக்கவும் வேண்டாம். ஒரு குறும்பு இருக்கு, யானையுடைய குறும்பு. அது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்று சொல்லும்போது தாத்தா ஒரு புன்னகை புரிந்திருப்பார் என்பது எனக்கு சந்தேகமே கிடையாது. அது சின்ன பிள்ளைகிட்ட சொல்லலாம். நான்லாம் சின்ன வயசுல இதை சும்மா சூயிங்க மாதிரி சொல்லக்கூடிய பாடல்கள் உண்டு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, அதில் துப்பாக்கி வர்றது விட ஒரு சந்தோஷமான நிற்பது. பேராசிரியர் ஜேசுதாசன் இதை பற்றி பேசும்போது ஒரு முறை சொன்னார், பெருங்கவிஞனிடம் ஒரு சின்ன குழந்தை இல்லை என்றால் அவன் சரியான கவிஞன் இல்லை. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க கூர்த்த இடத்துன்னு சொல்றான்ல. கொக்கு கொத்துறதில்லை, குத்துது, குத்தி எடுக்குது. குத்தொக்க கூர்ந்த இடத்து பேராசிரியர் வந்து ஒரு உற்சாகமான ஒரு பாவனோட சொல்லுவார், மற்றதன் குத்தொக்க கூர்ந்த இடத்தை அப்படின்பார். ஒரு குத்து அங்க நடக்கணும், எங்க கொத்து பார்த்தாலும் குத்தொக்க சொல்றது மாதிரி இருக்கு. அந்த குறும்புத்தனம், அந்த குழந்தைத்தனம் அது நிகழணும். ஊசி எடுக்கணும், கூடவே தேக்கும் உருவம் பிடுங்கணும். அந்த துதிக்கை தான் பெரிய பேரிலக்கியங்களுடைய இயல்பு. குறளை பற்றி, யானை பற்றி பேசும்போது இயல்பாக நினைவுக்கு வரக்கூடியவர் ஜெயகாந்தன். இன்றைக்கு மரபன் மைந்தன் முத்தி அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தாய்மானவரை பற்றி அவர் பேசினார். சொன்னார், இயல்பில் ஜெயகாந்தனுக்கு என்னுடைய எண்ணம் போயிட்டு, குறளுடைய மிகச்சிறந்த வாசகராகவும் குறளுடைய பல வாசகர்களை எனக்கு திறந்து தந்தவராக நான் நினைவு கூறுவர் அவர் தான். மேடையில் எப்பவுமே தன்னிச்சையாக குறள் வரும் அவருக்கு. ஆனால் அதை விட குறள் எங்க வரும்னா, அவருடைய மடத்தில் அவர் வேறொரு ஜெயகாந்தனாக, ஒரு பைரவனாக அமர்ந்திருக்கும் தருணங்கள். சிலிம்பி இப்படி சுற்றி வரும், அவர் இழுத்துட்டு அப்படி இன்னொருத்தர் கொடுக்குறார் அப்படிம்பார். தோல் இப்படி இப்படி எழுந்து அமரும், முடிய இப்படி பண்ணுவார். அப்புறம் மூசை இப்படி இப்படி சுழற்றுவார். சுழற்றுட்டு இந்த நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க ஒரு சோடியோட நடுவில் நூலை வைக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு வரியில் ஆரம்பிப்பார். அது திருமுறையாக இருக்கலாம், தாயுமானவராக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம். செஞ்சுடர் ஆட்டுவன் துஞ்சிருள் நாடுபவன் என்றொரு வரி எனக்கு ஞாபகம் வருது. அது திருமுறையில் உள்ள வார்த்தை. செஞ்சுடர் ஆட்டவன் துஞ்சிருள் நாடுபவன், சிவனை பற்றி இவர் சொன்ன உடனே இது எங்கே எடுத்த நாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு இணைப்பை போடுவார். செஞ்சுடர் துஞ்சிருள், செஞ்சுடர் அந்த வார்த்தை அவரை கொண்டு போறது வேகம் தெரியும். செஞ்சுடர் நேர் எதிராக துஞ்சி இருள், தூங்கும் இருள், உறங்கும் இருள், உறைந்த இருள், இறந்த இருள். சிவனுக்கு உறுத்த இரண்டும், ஒரு பக்கம் செஞ்சுடர், இன்னொரு பக்கம் துஞ்சிருள். துஞ்சிருள் என்கிறான். இருள் தூங்கும், இருள் கெட்டிப்பட்டு அடர்ந்து தூங்கும். விடிய காலையில் கருக்கிருட்டுன்றது தான் துஞ்சிருள். துஞ்சிருள் என்று சொல்லி அப்படியே போய் குறளுக்கு போயிடுவார். துஞ்சுவது போலும் சார், அப்படியே குறளுக்கு போயிடுவார். துஞ்சினார் இறந்தாரின் வேறல்ல. அந்த குறளுக்கு அந்த சரியான அர்த்தம் கிடையாது. தூங்குபவர் இறந்தவர் வேறல்லர் என்று அவர் ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். ஆனால் ஆக்சுவலாக அது வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லக்கூடியது. துஞ்சுவார் இறந்தாரின் வேறல்லர். அதுல இருந்து அடுத்ததுக்கு போறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, அப்படி போவார். ஆனா இந்த நாணயம் எப்படி மேலே சுழண்டு போனாலும் கடைசியா திருக்குறளை தான் வந்து விழுவது. எழுவதெல்லாம் குறளில் சென்று விழுவதற்கே என்று சொல்வார் அவர். அந்த குறள்ல போய் அவர் விழக்கூடிய இடம் இருக்க, பூனை இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு எப்படி வந்து கரெக்டாக 4 காலில் குறள்ல வந்து விழுந்துடும். ஒரு பெரிய நகரத்துக்குள்ள எந்த தெருவில் போனாலும் கடைசியில் கோபுரம் தெரிகிற போல, எங்க எதை பத்தி பேசினாலும் கடைசியில் அவர் குறள்ல வந்து விழக்கூடிய அந்த அழகு இந்த மேடையில சொல்ல வேண்டிய எனக்கு தோண்டி. குறள் எங்கு இருக்கு? நம்முடைய மரபு, நம்முடைய சான்றோர் உள்ளத்தில் குறள் எந்த இடத்துல இருக்கு? எழுவதெல்லாம் குறளில் விழுவதற்கு, செல்வதெல்லாம் குறளில் சென்று சேர்வதற்கு. அது ஜெயகாந்தனுடைய ஒரு உயரம். இங்கே செவ்வியல் பற்றி சொன்னேன், கிளாசிக் பற்றி சொன்னேன். குறள் ஒரு கிளாசிக், அதில் சந்தேகமே கிடையாது.
ஆனால் தொடர்ந்து பேசும்போது வகுப்பறைகளுக்கு வெளியே கிளாசிக்னா என்னங்கிறத பற்றி நமக்கு எத்தனை தெளிவு இருக்கு நமக்கு தெரியாது. வாட் இஸ் எ கிளாசிக் என்ற பெயரில் டிஎஸ் எலியட் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு வெளிவந்த நூற்றுக்கணக்கான விவாதங்கள் அனைத்திற்கும் முதல் கட்டுரை என்பது அந்த கட்டுரை தான். இது நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். செவ்வியல் என்பது என்ன? எலியட் 2 விளக்கங்களை கொடுக்கிறார். ஒன்று, ஒரு பண்பாட்டின் பிற்காலத்தில் உருவாக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் முதல் நூலாக அமைவது எதுவோ அது கிளாசிக், செவ்வியல் நூல். அப்படி பார்த்தா நமக்கு சங்க இலக்கியங்கள் செவ்வியல் சந்தேகம் கிடையாது. நாம் எழுதக்கூடிய அனைத்து வடிவங்களுக்கும் சங்க இலக்கியத்தில் முன்மாதிரிகள் இருக்கின்றன. குறளும் அந்த பட்டியலில் சென்று சேரக்கூடிய தகுதி கொண்ட ஒரு செவ்வியல் நூல். ஏனென்றால் நமக்கு அதற்கு முன்னாடி நீதி நூல்கள் என்ற வடிவம் கிடையாது. நமக்கு அதன் முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு. பொருள்மொழி காஞ்சி என்னும் ஒரு திணை இருக்கு சங்க இலக்கியத்தில். அறம் உரைக்கக்கூடிய ஒரு திணை. அதற்குள்தான் புகழ்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற பாடல்கள் வருகின்றன. ஓயாருடைய நீதி நூல் பாடல்கள் வருகின்றன. அதிலிருந்து ஒரு வளர்ச்சி படிநிலை நம்ம பார்க்க முடியுது. மணிமேகலை ஒரு நீதி நூல், நீதி உரைக்கக்கூடிய அறம் உரைக்கக்கூடிய பகுதிகள் அதில் இருக்கு. சிலப்பதிகாரத்தில் கூட கவுந்தி என்னும் கதாபாத்திரம் வழியாக அறம் உரைத்த பகுதிகள் வருகிறது. காப்பியங்களில் அறம் பேசப்படுகிறது. அப்படி திரண்டு வந்து இந்த பார்க்கடலில் இருந்து ஒரு வெண்ணெய் வரக்கூடியது திருக்குறள்ல தான். ஆகவே நம்முடைய மரபில் பின்பு வந்த அத்தனை நீதி நூல்களுக்கு முதல் நூலாக அமையக்கூடிய ஒரு தகுதி குறளுக்கு இருக்கு. ஆகவே அது ஒரு கிளாசிக். ஆகவே அது ஒரு செவ்வியல் நூல். 14 கீழ்கணக்கு என்று பார்த்தால் 17 குட்டிகளை பெற்றுவிட்டு ஒரு அன்னை படுத்திருப்பது போல குறள் முதலில் அமைந்திருக்கிறது. சில பண்ணைகளை பார்த்தா தெரியும், எல்லா பசுவும் ஒரே மாதிரி இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் அதுதாங்க முதல் பசுன்னு ஒரு பாட்சோ காட்டுவாங்க. அந்த பசுவே திருப்பி திருப்பி தன்னை பெருக்கி அந்த பண்ணை முழுக்க நிறைந்திருப்பது போல தமிழ் இலக்கியத்தில் அனைத்து நீதி நூல்களிலும் ஏதோ வடிவில் குறள் தங்கி வாழ்வதை நீங்க பார்க்கலாம். நாலடியார் இன்னொரு வகையான குறள் என்று நமக்கு தோன்றும். பிற்பாடு கம்பனில் எங்கெல்லாம் குறள் பயின்று வந்திருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய பெரும்பாலான நூல்களில் குறள் திரும்பி வந்துகிட்டே இருக்கு. தன்னை இந்த பண்பாட்டில் திருப்பி நிகழ்த்தி கொண்டே இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான செவ்வியல் நூலாகுது. இன்னொன்று, எலியட் ஒரு நூல் ஏன் கிளாசிக் ஆகிறதுக்கு 2வது காரணம் சொல்றார். ஒரு பண்பாட்டின் உச்ச படைப்பு எதுவோ அதுவும் கிளாசிக் தான். ஒரு குறிப்பிட்ட வகை மாதிரியின் உச்ச படைப்பு, ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டின் உச்ச படைப்பு எதுவோ அது கிளாசிக். அப்படி பார்த்தா நம்ம கண்பனாமான ஒரு கிளாசிக். காவிய வடிவத்தில் தமிழ் எழுதப்பட்ட மகத்தான முதன்மை படைப்பு என்பது கம்பராமாயணம் தான். யாமறிந்த புலவரில் கம்பனை போல் என்று முதல்ல கம்பனுக்கு தான் பாரதி இடம் கொடுக்கிறான் கவித்துவத்தின் அளவோல். அதற்கு இப்பதான் வள்ளுவரை சொல்றான். ஆனா திருக்குறள் அந்த வகைமைக்குள் அந்த வடிவுக்குள் தமிழ் மிகச்சிறந்த நூலாகவும் ஒரு செவ்வியல் நூலாக கருதப்பட வேண்டியது. அத்தகைய கிளாசிக்கு சில குணத்தன்மைகள் இருக்கு, சில இயல்புகள் இருக்கு. ஒன்று, அதனுடைய பலகுரல் தன்மை. ஒரு சம்பிரதாயமான இலக்கிய கூட்டத்தில் இந்த வார்த்தை முதல் முறையாக சொல்லப்படுகிறது நான் நினைக்கிறேன். கார்னிவலிக்ஸ் என்று அதை சொல்வார்கள் இலக்கிய விமர்சனத்தில். ரஷ்ய உருவவியல் விமர்சகராகிய மிகையில் பக்தின் அவர்கள் உருவாக்கிய வார்த்தை அது. இதை எப்படி விளக்கலாம் என்றால், ஒரு திருவிழா போல, கார்னிவல் போல ஒரு திருவிழாவில் இந்த பக்கம் தோசைகள் வித்து கொண்டு இருப்பாங்க, அந்த பக்கம் கற்பூரம் வித்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் உச்சக்கட்டத்தில் ஒரு சிறந்த கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும், கொஞ்சம் இந்த பக்கம் வந்து தெருக்கூத்தோ கும்பாட்டம் நடந்துட்டு இருக்கும். அனைத்தும் அடங்கின ஒரு தன்மை, ஒரு கார்னிவல் தன்மை பெரிய கிளாசிக்கலுக்கு இருக்கும். எல்லாமே ஏதோ ஒரு வடி அங்கே இருக்கும். ஒரு நகைச்சுவை அம்சம் இருக்கும், ஒரு சீரியஸான ஒரு அம்சம் இருக்கும், ஒரு பெரிய கவித்துவம் இருக்க இடத்துல ஒரு சாதாரண விஷயம் வந்து போகும். இது முக்கியமான அம்சம். இன்னொன்று பலகுரல் தன்மை என்று சொல்வார். பல தெய்வங்கள் வெறியேறி ஆடும் ஒரு பூசகனுடைய வாய் போல இருக்கும் ஒரு பெரிய கிளாசிக். ஒரு தெய்வத்தின் குரல் அல்ல,
பல தெய்வங்கள் கூடிய ஒரு சாமியாரிடவாய். இது பெரும் படைப்புடைய இயல்புகளில் ஒன்று. நேற்று முன்தினமும் பேசும்போது எப்படி அனைவருமே குரலை சொந்தம் கொண்டார்கள் என்று சொன்னேன். எல்லாருக்கும் குரல்ல ஒன்று இருக்கு, எங்களுதான் சொல்றது கொண்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் கூட குரல் தாமஸ் இங்கு வந்த பிறகு அவரிடம் உரையாடி உருவாக்கப்பட்டது என்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். கூட ஒரு 15-20 புத்தகங்கள் தமிழில் இருக்கு. பைபிளில் இருந்தான் குரல் வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எல்லா மதத்திற்கும் எல்லா தரப்பிற்கும் குரல் ஒரு குரலாக அமைகிறது. இன்றைக்கு கோயம்புத்தூர் எடுத்து பார்த்தா பேலியோடேட்டே குரல் தான் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு வலுவாக இருக்கு. ஆக எல்லாருக்கும் தோண்ட முடியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல மொத்த தமிழகமே தோன்றினாலும் குரல் கொடுத்துக்கொண்டே இருக்கும். இதுதான் குரலுடைய பல குரல் தன்மை. இந்த பல குரல் தன்மை காரணமாகத்தான் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏதோ இல தன்னை அங்கு கொண்டு சென்று அடையாளம் காட்டக்கூடியதாக அது இருக்கு. இது ஒரு செவ்வியலுடைய அடிப்படை இயல்புகளில் ஒன்று. இந்த இரண்டு அம்சத்தினாலும் தமிழுடைய மகத்தான கிளாசிக் படைப்புகள் உண்டாக குரல் அமைந்திருக்கு. ஒரு நீண்ட மரபுல ஒரு செவ்வியல் படைப்பு தன்னை மறுபடி நிகழ்த்தி கொண்டால் ஒழிய அது செவ்வியல் படைப்பில் என்று சொல்லுவாங்க. பின்னாடி அந்த குரலுக்கு நீட்டலும் வகுத்தலும் சுருக்கலும் விரித்தலும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு படைப்பை அந்த பண்பாடு சுற்றி கண்ணாடி வைத்த மாதிரி பெருக்கும். கலைடாஸ்கோப் மாதிரி 100 ஆடிகள் நடுவே அந்த படைப்பு இருக்கிற மாதிரி அந்த படைப்புடைய வேற 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 வடிவங்கள் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு குரல் தான் இருக்கும். ஆனா எளிய ஒரு வடிவமானதுனால தமிழ் எத்தனை குரல் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தம் சார்ந்து என் வள்ளலாரை பற்றி கூட திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு, குரல் எழுதப்பட்டு குரல் வடிவில் கிட்டத்தட்ட அச்சில் கிடைப்பதே 300க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. எல்லா குரலும் குரல் அல்ல, அது வேற. ஆனா இத்தனை வடிவமாக இந்த தமிழ் குரலை பெருக்கிக் கொண்டே இருக்கு. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெண்பா மிக பிடித்தமானது. ஈதல் அறம், ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. ஔவையார் எழுதின பாட்டு. ஒரு வெண்பால் அந்த அம்மா 4 அறங்களை சொல்லுது. ஈதல் அறம், ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இது ஒரு நீண்ட மரபுடைய எதிர்வினை. இப்படி குரல் அங்கிருந்து தமிழ் சமுதாயத்தை நோக்கி பேசுகிறது, தமிழ் சமுதாயம் திரும்பி குரலை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறாக குரலை தமிழ் சமுதாயம் ஒரு வகையில தன்னுடைய நெஞ்சில், தன்னுடைய சித்தத்தின் ஆழத்தில் இருக்கும் பிரச்சனையில் எப்போதும் வைத்திருப்பதனால் அது தமிழுடைய மகத்தான செவ்வியல் நூல்களில் முதன்மையாக எப்போதும் குறிப்பிடக்கூடிய தகுதி கொண்டதாக அமைகிறது. செவ்வியலுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. டி.எஸ். எலியட் செவ்வியலுடைய கவித்துவ இயல்பு என்ன என்று சொல்கிறார்? அது சமநிலை என்று சொல்லலாம். சமநிலை என்றால் அதிராத தன்மை. செவ்வியலுக்கு நேர் எதிரானது கற்பனாவாத தன்மை, ரொமான்டிசிசம். கற்பனாவாத தன்மை என்பது நீங்கள் அனைவருக்கு தெரிந்த வரிதான். கவிந்தொழுகும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடே கவிதை என்ற ஒரு வர்ணனை இருக்கு, உங்களுக்கு தெரியும். வேர்ட்ஸ்வர்த் சொன்னது. எல்லை கவிந்து ஒழுகக்கூடிய, பொங்கி பெருகக்கூடிய உணர்ச்சிகளின் கொப்பளிப்பு தான் கவிதை. இந்த வர்ணனைக்குள் வரக்கூடியவை அனைத்துமே கற்பனாவாத கவிதைகள். தமிழ் மரபில் கணிசமான கவிதை அப்படிப்பட்ட கவிதைகள் தான். பக்தி என்ற வகையில் நமக்கு எழுதப்பட்ட கவிதைகள் கணிசமானவை ஏதோ ஒரு வகையில் கற்பனாவாத கவிதைகள் தான். இந்த ஒரு பெரிய மரபு, உணர்ச்சி கொப்பளிப்புடைய மரபு. நம்ம ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சா கூட வாங்க 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 தான். மலையாளிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த வரவேற்பை பார்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படி நின்றுவாங்க. ஏன்னா வாங்க போதாது, நமக்கு பார்த்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இழைச்சி போயிட்டீங்களே. ஒரு 25 வரிகள் நாம் சொல்லுவோம். மிகையுடைய ஒரு தேசம் இது. வெளியே போய் பார்த்தா அந்த பேனர்களில் தெரியக்கூடிய மொழி தமிழ்
ஒரு வகையான சோப்பு நுரை மொழி என்ற எண்ணத்தை உருவாக்குது. ஒரு தலைவி இறந்தபோது வங்க கடலில் தங்கம் புதைக்கப்பட்டது என்று செய்தி போட்ட வரலாறு நமது வாரிசுகள் நாளைக்கு சிரிக்கத்தான் போறாங்க. இந்த மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் குறைத்து சொல்வதை ஒரு அணியாக வைத்திருக்கிற என்பதை திருக்குறள் என்ற பெயரை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நாம சொல்லிக்கணும். மிதமாக்கி சொல்வது, சாதாரணமாக்கி சொல்வது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாதாரணமாக சொல்வது, எவ்வளவு குறைத்து சொல்ல முடியுமோ அவ்வளவு சாதாரணமாக சொல்வது. அது கிளாசிசத்தோட இயல்புகளில் ஒன்று. கற்பனாவத்துக்கு நேர் எதிரானது. ஒரு 600 ஆண்டு கால பக்தி இயக்கம் நமக்கு அளித்த உணர்ச்சி கொப்பளிப்புக்கு நேர் எதிரான ஒரு இடத்துல குறள் நின்று கொண்டிருக்கிறது. அண்டர் ஸ்டேட்மெண்டுடைய அடிக்கோடிடாமையுடைய ஒரு கலை. அவ்விய நோக்கத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். மோசமான இயல்பு கொண்டவனுடைய வளர்ச்சியும் செவ்விய நோக்குடையவனுடைய வீழ்ச்சியும் நினைத்து பார்க்கப்படும். அவ்வளவுதான். அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்துட்டே இருக்கோம். அனைத்து தீங்குகளும் கொண்ட ஒருவன் நின்று சென்று கொண்டே இருக்கிற பார்க்கிறோம். அதுதான் சமகால வாழ்க்கை. சைக்கிளில் போயிட்டு இருக்கான், முனிசிபல் கமிஷனர் ஆகிறான், கவுன்சிலர் ஆகிறான், 10 வருஷத்துல BMW கார்ல போறான். இதை நாம் பார்க்கிறோம். அவ்விய நோக்கத்தை நாக்கம் பார்த்துட்டே இருக்கோம். செவ்வியான் கேடு இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கோம். நினைக்கப்படும் அப்படிங்கிறார். நினைத்து பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். மிக சாதாரணமாக குறைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு கவிதை. ஏதோ ஒரு கவிதை கொந்தளிச்சு பீரிட்டு வரும். இந்த அமைதியின் பின்புலத்தில் அது வரதனால்தான் அவருக்கு அந்த அனல் அதுல இருக்கு. இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியார். இறந்துதான் வாழணும் என்றால், பிச்சை எடுத்தான் வாழணும் என்று நினைத்தார், அந்தப்பட்ட உலகத்தை உருவாக்கி அந்த கடவுளே பறந்து கெடுக அழியட்டும் என்று சாபம் போடக்கூடிய ஒரு குரல் வருது. இறப்பவனை பார்த்து ஒரு பேரறத்தான் நெஞ்சம் கொண்ட கனல் அதில் வெளிப்படுது. இறப்பவனை பார்த்து ஒரு பெருங்கருணையினுடைய சீற்று அதில் வெளிப்படுது. பறந்து கெடுக உலக ஏற்றியான் என்று இந்த உலகத்தை இயற்றிய ஆண்டவனுக்கு போடக்கூடிய சாபமாக அது இருக்கு. ஆனா அந்த குரல் நினைக்கப்படும் என்று சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டடங்கிய சான்றோனின் வாயிலிருந்து வரும்போது அது தீயாகும். இந்த சமநிலை தான் குறளுடைய இயல்பாக ஆரம்பத்திலே இருந்து வந்திருக்கு. குறளுடைய முப்பாலும் மிக சரியாக சமன் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறள் சொல்லப்படும் போது அதனுடைய உச்சகட்டத்தை செல்வதற்கல்ல, அதனுடைய சாத்தியமான சரியான வடிவத்தை சொல்வதை அது முயற்சி பண்ணுது. ஆகவேதான் அது கிளாசிக் கேரக்டர் கொண்டது, செவ்வியல் தன்மை கொண்ட படைப்பு. ஆகவேதான் அது ஒரு செவ்வியல் படைப்பாக நம்மால் சொல்லப்படுகிறது. இரத்தல் பற்றி சொல்லும்போது ஒரு கவிதை ஞாபகம் வருது. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தில் கனவிலும் தோற்றாதார் மற்றும். கரத்தல் கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய எண்ணம் கனவிலும் இல்லாத ஒருவனிடம் போய் இரத்தல் என்பது ஈதலுக்கு சமமான புண்ணிய கர்மம் தான், புனித செயல்தான். ஈதல் இழிது என்றுதான் குறள் என்னிடத்துல இருக்கு. ஆனா கரத்தல் செய்யாத ஒரு அறத்தானிடம் ஈதல் என்பது, இரத்தல் என்பது ஈதலுக்கு நிகரான அறச்செயல் தான். இன்னொரு இடத்துல வருது, இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மட்டும். இந்த குறள் நான் பல சமூகத்தில் யோசிச்சிருக்கேன். ஒரு இடத்துல போய் கையேந்துறது எப்படி ஒரு பேர அரசியல் ஆகும்? ஏனென்றா கொடுப்பது தன்னுடைய அடிப்படை இயல்பாக கொண்ட ஒருவன், ஒரு கணம் கூட கரத்தல் எண்ணாத ஒருவன் தன்னளவில் ஒரு பெரும் அறச்செயலை செய்கிறான். அவன் செய்யக்கூடிய அந்த அறச்செயலில் பங்கு பெறக்கூடிய ஒரு பங்கு நமக்கு கிடைக்கிறது. ஒரு அறச்செயலில், ஒரு வேள்வியில் ஒரு பங்கு பெறக்கூடியதனால அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இரத்தலும் ஈதலே ஆகும். நடராஜ குருடைய பயண அனுபவங்களில் ஒரு சம்பவம் வரும். ஒரு வெள்ளைக்காரன் இவர் போறாங்க, ஜான் ஸ்பேஸ் அவருடைய பேர். பின்னாடி இவருடைய மாணவராக ஆகி துறவியானார். ஒரு குழந்தை பிச்சை கேட்குது. ஜான் ஸ்பேஸ் முகத்தை சுழிச்சு சொல்றாரு. அவர் பிரெஞ்சுக்காரர்.
இந்தியாவுடைய பிரச்சனையே இந்த பிச்சைக்காரங்க தான் அப்படிங்கிறார். நடராஜகுரு முகம் சிவந்து போயிட்டு, இரத்தலை எந்த வகையில் நான் ஆதரிக்கலை அப்படிங்கிறார். ஆனால் ஒரு குழந்தை தனக்கு பசிக்கும் போது இவ்வுலகத்தை நோக்கி தன் கரத்தை நீட்டுகிறது என்பதில் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இருக்கு. யான் பசிக்குது, எனக்கு சோறு போடும் பொறுப்பு உனக்கு உண்டுன்னு சொல்லுது, நீ போட்டாகணும்னு சொல்லுது. இந்த மனித குலம் இத்தனை ஆண்டுகள் ஏற்பட்ட ஒரு பண்பு நலனை நோக்கி அது தன் கையை நீட்டுது. இத்தனை ஆண்டுகளாக மனித குலம் திரட்டி வைத்திருக்க ஒரு விழிமை வந்திருக்கு. இரத்தலுக்கு முன்னால் நீ ஈயாமல் இருக்க முடியாது. இந்த நாட்டில் மாபெரும் பஞ்சங்கள் வந்திருக்கு. விவசாயிகள் செத்து போயிருக்காங்க, கைத்தொழிலாளர் செத்து போயிருக்காங்க. ஆனால் பிச்சைக்காரனுக்கு யாரோ சோறு போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதை வெள்ளைக்காரங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பிச்சைக்காரங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு வேளை சோறு கிடைச்சிருது? பட்டினியால் தவித்து தனக்கு கிடைக்கூடிய குறைந்தபட்ச உணவே கூட ஒரு இரத்தல் கையேந்திர ஒருத்தனுக்கு பிச்சு போடக்கூடிய தன்மை இந்தியருக்கு இருக்கு என்கிறார். அந்த வெள்ளக்கார கவர்னர் ஒருத்தர் நடராஜகுரு சொல்றார், கையேந்த கூட குழந்தை மனித குலத்துக்கு மேல் வைத்திருக்கூடிய நம்பிக்கை அது என்ன கண்ணீர் வரவழைக்குது அப்படிங்கிற அந்த வரிதான் எனக்கு இந்த ஞாபகம் வருது. இரத்தலும் ஈதலே போலும், மனித குலத்தின் முன் ஈரத்து நின்றலும் ஒரு வகையான அறந்தான். இங்கு சேர்ந்து கொண்டு நடந்து கொண்டிருக்க ஒரு மாபெரும் அறத்தோட ஒரு பகுதியாக ஆகுதான். இந்த இடத்துல தான் குறளுடைய நீதி தன்மை என்ன என்கிற கேள்விக்கு நான் போக விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு தனி உரை நான் ஆற்றியிருக்கிறேன். குறள் ஒரு நீதி நூலா? வெவ்வேறு தருணங்களில் தமிழ் நவீன இலக்கியவாதிகள் விவாதிக்கும் போது அது நீதி நூல், ஆகவே அதற்கு இலக்கியத்தில் இடமில்லை என்று எழுதி பேசி வந்திருப்பதை நான் கேட்டிருக்கேன். அதுக்கான பதிலாக நான் எப்பொழுது எழுதக்கூடிய ஒன்று, குறள் ஒரு நீதி நூல் அல்ல, குறள் கவிதையாக நீதியை சொன்ன ஒரு நூல். இதற்கு ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு அறநூல், ஒரு நெறி நூல் புறவயமாக அப்ஜெக்டிவான ஒரு நீதியை சொல்லும். அப்போ அது உங்களுடைய சிந்தனையை நோக்கி பேசுது, உங்களுடைய தர்க்கத்தை நோக்கி பேசுது, உங்களுடைய அச்சத்தை நோக்கி பேசும், உங்களுக்கு ஆணையிடும். அப்படிதான் பெரும்பாலான நெறிநூல்கள் இருக்கின்றன. உலக அளவில் எழுதப்பட்ட கணிசமான நெறிநூல்கள் டூ டோன்ட் டூ என்ற தன்மையை கொண்டவை. ஆகவே இது உனக்கு ஆணையிடப்படுகிறது, கேளடா மானுடா இது உனக்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையான அறம், இன்னொரு வகையான நெறி உண்டு, அது சப்ஜெக்டிவான நெறி. அது உங்களுக்கு ஆணையிடலை, உங்க அறிவை நோக்கி அது பேசலை, உங்களுடைய மனசாட்சி நோக்கி பேசுது, உங்களுடைய கற்பனை நோக்கி கருணையை நோக்கி பேசுது. அது வேறு வகையான நீதி. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படி சொல்லுது. உனக்கு தீங்கிழைத்தவருக்கு நன்மை செய்யலை என்றால் நீ அடைந்த சான்றாண்மை தான் என்ன, நீ அடைந்த மேன்மை தான் என்ன, அவ்வளவுதான். இது கடவுளின் ஆணை என்று அல்ல, இது இயற்கை நெறி என்று கூட அல்ல. உங்களுடைய மனசாட்சியுடன் உங்களுடைய கண்ணீரை நோக்கி பேசுது. ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்கக்கூடிய ஆழத்தில் நான் மனிதன், நான் எளியவன், காலம் என்ற இவ்வளவு பிரம்மாண்டத்தின் முன், இயற்கை என்ற இவ்வளவு பிரம்மாண்டத்தின் முன் இன்றிருந்து நாளை மறையும் ஒரு தீர்க்குமிழி என்ற தன்னுணர்வை நோக்கி பேசுது. ஆகவேதான் அது கவிதை, ஆகவேதான் அது நீதி. அது கவிதையின் நீதி. நீதியை ஒரு வகையான கவிதையாக முன்வைத்தது என்பதனால்தான் அது பேரிலக்கியம். நெறி நூல்கள் பேரிலக்கியங்கள் ஆகாது, ஒருபோதும் ஆக முடியாது. ஏன்னா அதனுடைய ஆணையிடும் தன்மை காரணமாக அதனுடைய இலக்கிய தகுதி அதை எழுந்து விடுகிறது. ஆனால் ஒரு வாசகனை நோக்கி, ஒரு ரசிகனை நோக்கி அவனுடைய கனவுடன் பேசக்கூடிய ஒரு படைப்பு ஒருபோதும் இலக்கிய தகுதி வெளியே போகாது. அது நெறி நூல் அல்ல, அது கவிதை நூல் தான். கவிதைக்கு ஒரு நீதி இருக்கு. மாபெரும் கவிஞர்களுக்கு ஒரு அறம் உணர்க்கு. அவளுடைய அறம் வாள் அல்ல, அது தராசின் முள் போல. அவளுடைய அறம் எரிமழை பெய்ய வைக்கும் சொல் அல்ல, அது வேற. அது உங்களுடைய கண்ணீர் துளி துளிர்க்க வைக்கும் ஒரு நெகிழ்ச்சி. அது குறளில் நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து குறள் முழு பார்க்கும்போது இந்த பார்வை உங்களை நெகிழ வைக்கக்கூடிய, நீங்களே யோசித்து பாருங்க என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய வீட்டுக்குள் வந்து ஒரு பெரியவர் சொல்லிவிட்டு போகக்கூடிய அந்தரங்கமான சொற்றொடருடைய தன்மை கொண்ட வரிகளை தான் குறள் நாம பார்க்கிறோம். ஆகவேதான் அது கவிதையின் நீதி. குறளுடைய கவித்துவம் எப்படிப்பட்டது? பல உதாரணங்கள் சொல்லலாம். 100 குறளிலிருந்து திருப்பி திருப்பி எடுத்து சொல்லலாம்.
நான் மாதிரிக்கு சில குரல்ல சொல்ல நினைக்கிறேன். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. இது ஒரு அழகிய ஓமை. அருள் என்கிற சின்ன குழந்தை, அன்பின் குழவி, பொருள் என்னும் செவிலியால் வளர்க்கப்படணும். பொருள் பற்றினது, செல்வம் பற்றினது. அருள் தனியா வளராது. அருள் இருந்தால், செவிலி இல்லை என்றால் அது தாய்ப்பாலுக்கு அழுது கொண்டுதான் இருக்கும். செல்வம் அருளை, கருணையை வளர்க்கக்கூடிய செவிலி தாயாகும். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. உனக்கு பணம் இருந்தால் நீ அறம் செய் என்றெல்லாம் சொல்லல. நீ செல்வம் என்றால் உனது கடனை அறம் செய்வது என்றல்ல. நீ செல்வம் என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய செல்வம் ஒரு செவிலி தாய். அது அறத்தை முளையூட்டி கொஞ்சி வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்தை விட வேண்டிய பொறுப்பு கொண்டது. அது அன்னை. செல்வம் எப்போது முளைகனியும்? அறம் என்னும் குழந்தை கையில் இருக்கும்போது. செல்வம் எப்போது அன்னை ஆகும்? அறம் என்னும் செவிலியாக அது ஆகும்போது, குழந்தைய மடியில் வைக்கும்போது. இந்த கவித்துவம், இந்த பாடலை படிக்கும்போது வரக்கூடிய ஒரு விரிவு இருக்குல்ல, இதிலிருந்து போகக்கூடிய தூரம். செல்வம் எங்கும் உள்ளது. செல்வத்திற்கு எப்போதுமே ஒரு இரும்பு தன்மை உண்டு. நம்ம அத்தனை பேருக்குமே செல்வம் என்று பார்க்கும்போது அது ஒரு மாபெரும் யந்திரங்கிற எண்ணம் தான் வருது. அது கருணையற்றது. அதுக்கு குறுக்க போடக்கூடிய ஒரு உயிர், அதுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. செல்வத்துக்கு ஒரு கச்சிதத்தன்மை, ஒரு ப்ரிசைஸ்னஸ் இருக்கு. செல்வம் ஆகவே தான் நமக்கு அச்சுறுத்து. மாபெரும் செல்வம் ஒரு பதற்றத்தை உருவாக்குறத பார்க்கலாம். என்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியின் செயல்பட்டு கொண்ட காலத்தில் ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் நோட்டை நான் முதல் முறையாக பார்க்குறேன். பல நாட்கள் தீய கனவா எனக்கு வருது. நம்முடைய சித்தத்திலே அப்படி அமைந்திருக்கிறது. புதையல்கள் மேல பாம்பு உட்கார்ந்துருக்கு, தங்க புதையலுக்கு சுத்தி பூதம் உட்கார்ந்துருக்கு. நம்முடைய செல்வத்துக்கு அதிபதியாக குபேரன் வேதாள வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறான். தொழுநோய் வந்து குறுகிய கால்களோடு அமர்ந்திருக்கிறான். செல்வம் பற்றின அவ்வளவு ஒரு அச்சம் நமது மரபில் இருக்கு. செல்வம் என்பது ஒரு ஒரு இரக்கமற்ற தன்மை கொண்டது. ஏதோ வகையில் அது ஒரு நாற்றம் அடிக்கக்கூடியது, நோயுற்றது என்ற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா அதை கனிந்த அன்னையாக்க முடியும். முளை சுரந்து அறத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செவிலியாக ஆக்க முடியும். அதுதான் அந்த குரல்ல இருந்து திருப்பி நமக்கு வருது. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. இதுதான் குரல் என்னும் வடிவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கவிதையின் நீதி. கவிதையாக தன்னை உருமாற்றிக் கொண்ட நீதி. இன்னொரு வகையான கவிதைகள் இருக்கு, அகத்துறை கவிதைகள். அது நீதி எதையுமே சொல்லல, ஒரு தருணத்தை தொட்டெடுக்குது. பல சமயங்கள்ல குரலுடைய காமத்துப்பால் என்ன நீதியை சொல்லுது? குரல் வெறும் ஒரு நீதி நூல் தானே என்று சொல்லக்கூடிய நவீன எழுத்தாளர்னு கேட்கக்கூடிய முதல் கேள்வியை, சரி காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய நீதிகளை தனியாக எடுத்து ஒரு கட்டுரை எழுதுங்க பார்க்கலாம். காமத்துப்பாலில் நீதி இல்லை, நீதிக்கு அப்பால் பட்ட ஒரு கனிவு இருக்கு. நீதி என்பது வெளியே தெரியக்கூடிய ஒரு வகையான கனிவு தான். வெளியே தெரியாத ஒரு கனிவுடைய பெயர் தான் காதல். அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள் இருக்கு. துஞ்சிங்கால் தோல் மேலல் ஆகி விழிக்கிங்கால் நெஞ்சத்தவர் ஆவார் விரைந்து. துஞ்சுங்கால் நான் தூங்கும்போது, தோல் மேலராகி நான் விழிக்கிங்கால் நெஞ்சத்தவர் ஆவார் விரைந்து. நான் தூங்கும்போது என் தோல் மேல படுத்திருக்கான் தலைவன், நான் விழிக்கும் போது என் நெஞ்சத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான். கனவுடைய ஒரு மூமெண்ட். அல்ல, அது எப்படி வேணா சொல்லுங்க. தூங்கும்போது தோல் மேல் எடையோடன் சார்ந்திருக்க ஒருவன் விழிக்கும் கணம் நுண்வடிவில் நெஞ்சத்துக்குள்ள போய் நிறைந்திருக்கான். துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து. இன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு நவீன காதல் கவிதையும் இந்த தரத்தோ அது இதை விட கொஞ்சம் கம்மியான தரத்தில் தான் எழுத முடியும். இந்த கவிதை நீதி அல்ல, நீதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கனிவு, நீதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்வு.
காதல். அதை கருணையாகவோ பேரறமாகவோ நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே தான் அது கவிதை. அந்த கவிதையோட நீதியை சொல்வதனால்தான் அது ஒரு பேரிலக்கியமாகுது. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு. ஒரு மாலை 1000 மணி இருக்கு, அனைத்தையும் கோத்து கட்டக்கூடிய ஒரு நூல் போல இவள் அணிந்திருக்க அத்தனை ஆபரணங்களையும் சேர்த்து கட்டக்கூடிய ஒன்று உண்டு. அவ்வளவுதான். அது காதல். ஒரு கண்ணாடி முன் நின்று தன்னை அணி செய்து கொள்ளும் ஒரு கன்னியை என்னால் பார்க்க முடியுது. ஒரு கம்மல் எடுக்கிறா, இது அவனுக்கு பிடிக்குமா என்று பார்க்கிறா. ஆமா, அவனுக்கு பிடிக்கும். இந்த ஆடையை எடுக்கிறா, இது அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஒரு மாலை எடுக்கிறா, இது அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அத்தனை அணியையும் கோர்த்து சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. அது அவன் மேல் கொண்ட காதல். இது கவிதை தான், நீதி இல்லை. கவிதைக்கு அப்பாற்பட்ட ஒரு கனிவு நான் திருப்பி திருப்பி சொல்லல. அதுதான் மணியில் நூல் போல செல்லும் ஒன்று இவள் அணிந்த அனைத்து அணிகளுக்கும் உள்ளே உண்டு. இவள் அணிந்து அணிகளுக்கு அப்பால் இவள் கொண்ட அனைத்து சொற்களுக்கும் உண்டு. இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு இந்த கவிதைக்கு. அணி என்பது அலங்காரமும் கூட. அணி என்பது ஆபரணம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மங்களங்களும் அணி என்று சொல்லப்படும். இக்கன்னி கொண்ட அனைத்து அழகுகளையும் கோர்க்கக்கூடிய ஒன்றுண்டு. இவள் கொண்ட பெண்ணழகு அனைத்தையும் கோர்க்கக்கூடிய ஒன்றுண்டு. இவள் கொண்ட அனைத்து மங்களங்களையும் ஒன்றாக்கக்கூடிய ஒன்று உண்டு. காதல். அவ்வளவுதான். 7 வார்த்தை தான். அதுல ஒரு பெரிய திறப்பு இருக்கு. அது கவிதை. இவ்வாறு மனம் விரிய செய்யக்கூடிய ஒன்றாத்தான் அந்த குரல் இருக்கு. ஒரு வார்த்தை 7 வார்த்தையில அமைந்த ஒரு கவிதையை ஒரு நாளைக்கான கவிதையா நீங்க கொண்டீங்கன்னா நீங்க செல்லக்கூடிய தொலைவு அதிகம். ஆகவேதான் நேற்று பேசும்போது வாசித்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல, இது பயின்று கடக்க வேண்டிய ஒன்று என்று சொன்னேன். ஒரு ஆப்த வாக்கியம் போல, ஒரு தியான மந்திரம் போல உங்கள் உள்ளே உற வேண்டிய ஒன்று என்று சொன்னேன். மணியில் சரடு போல உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் கோத்து தர வேண்டிய ஒன்றாக ஒரு குரல் ஒரு நாளைக்கு இருக்கும் என்றால் அது குரல். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை ஒரு குரல் உங்களை தொடரும் என்றால் அது குரல். இன்றைக்கு இந்த உரையை நான் நேற்றிரவு தயாரிக்கும் போது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வரிதான், ஒரு குரல் தான். உண்மையில் அந்த குரலை அப்படி தள்ளிட்டு அந்த உரையை எழுதியிருக்கேன். திருப்பி அந்த குரல் நிற்குது. நேற்று எனது பிரியத்திற்குரிய வானவன் மாதேவி இறந்த நாள். நாளென்று ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழ் ஒன்று நினைக்கப்பெறின் உணர்வார் பெறின். நாளென்று ஒன்று போல் காட்டி, இந்த நாள் தான் மறுநாள் என்று ஒன்று போல் காட்டி உயிர் ஈனும், உயிரை வெட்டி செல்லும் வாழ் அது உணர்வார் பெறின். நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உயிரை கொஞ்சம் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாள் அது. நம்ம ஊர்ல பெரிய வெள்ள மலையை வைத்திருப்பாங்க திருச்செந்தூர் திருவிழாவில். நைஸான ஒரு வாள் வச்சு அப்படி சீப்படிப்பாங்க. 1 பைசா 2 பைசா வாங்கி சாப்பிடுவோம். அந்த வாள் போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்ட உயிரின் வெள்ளை கெட்டிய சீவி செல்லக்கூடிய வாள் அது. நாள் என ஒன்று போல் காட்டி, நிகழ்வதே தெரியாமல் ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழ் உணர்வார் பெறின். அந்த உணர்றது இல்லை. நாம் தர்மன் யக்ஷனை சந்திக்கும் போது யக்ஷன் கேட்கிறான், இப்புவியில் மாபெரும் அதிசயம் என்பது என்ன? ஒவ்வொரு நாளும் மானுடர் இறந்து கொண்டிருந்தாலும் நான் மட்டும் கடைசி வரைக்கும் வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் நினைப்பது போல மகத்தான விந்தை எது இந்த பூமியில இல்லை என்று தர்மன் பதில் சொல்றான். சரியான பதில் என்று யக்ஷன் அதை ஒத்துக்கொள்கிறான். எனக்கு தெரிந்த நபர்களில், எனக்கு தெரிந்த நண்பர்களில் வானவன் மாதேவி அளவுக்கு அறத்தின் பொருட்டென வாழ்ந்த, என்பும் பிறர்க்கென வாழ்ந்த இன்னொருவர் கிடையாது. ஏன் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வாய்த்தது? அவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிறைவை அடைய முடிந்தது என்றால்
நாட்கள் எண்ணி தரப்பட்டிருக்கின்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அவள் பள்ளிக்கூடத்தில் போறா, உயர்நிலை பள்ளியில் கால் தடிக்கு ஒரு முறை விழறா. 5 முறை கால் தடுக்கும் போது கால் கொஞ்சம் வளையுது. ஒரு மருத்துவ சொல்ல, இது தசை இருக்க நோய், அதிகபட்சம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் என்று தெரிந்த உடனே வாழ்க்கைக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு பொருள் இல்லாமல் போயிடுச்சு. சொத்து சேர்க்க வேண்டியதில்லை, பிள்ளைங்களை கடை தேற்ற வேண்டியதில்லை, பேர குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. 5 ஆண்டுகள் தான். அந்த 5 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவும் முக்கியமாயிடுது. ஒரு கணம் கூட தனக்கென முக்கியமாகல. அவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணம், நாளென ஒன்று போல் காட்டு அந்த வாழ கண்ணால பார்த்தாச்சுங்கிறது. திருக்குறள் மாதிரி ஒரு நூலை படிக்கும் போது யாக்கை நிலையாமை பற்றிய அத்தியாயங்களை நம்ம பார்ப்போம். என்ன ஒரு மாதிரி பண்டாரத்தனமா இருக்கு என்று நமக்கு தோன்றும். பழைய நூல்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையாமை பற்றிய அத்தியாயங்கள் அனைத்தையுமே இந்த மாதிரி ஒரு மேடையில் நம்மால் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையை கொண்டாடுவதற்கும், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும், வாழ்க்கையை வகுத்துக் கொள்வதற்கும் தான் நம்ம அந்த நூல்களை படிக்கிறோம். இதெல்லாம் கொப்புளங்கள் அழிந்து போயிடுன்னு ஒருவன் சொல்லும்போது அதான் தெரிஞ்சிருக்கு, அடுத்தது சொல்லு என்ன நம்ம கேட்போம். ஆனால் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாழ், அதன் நிழல் தலைக்கு மேல் அப்பப்போ கடந்து செல்ல வேண்டியிருக்கு. நாம் அனைவரும் செய்யாத ஒன்று அவங்களுக்கு செய்ய முடியுது என்றா அது அதனால்தான். இந்த தருணத்தில் அந்த குரலிலிருந்து விடுபட்டு திருப்பி இன்னொரு குரலுக்கு போறதே கஷ்டமா இருக்கு. ஒரு அலை அலையாக வேற வேற நினைவுகள் அங்குதான் சென்று கொண்டிருந்தது. என்னுடைய தந்தையை நினைத்து கொண்டேன். சின்ன வயதுல எனக்கு இந்த இடது கையில பிள்ளை வாதம் வந்தது, இளம்பிள்ளை வாதம். அந்த காலத்தில் அதுக்கு சரியான மருந்து கிடையாது. எங்க அப்பா வெளியூர் போயிருந்தார். எங்க அம்மா அதை ஒரு சாதாரண டாக்டர்கிட்ட போய் காட்டினாங்க. அவர் ஊசி போட்டு விட்டார். காய்ச்சல் குறையல, கை பெருசா வீங்கிட்டு இருக்கு, வலி இருக்கு, நான் முறங்கிட்டு இருக்கேன். 2 நாள் கழிந்து எங்க அப்பா வீட்டுக்கு வர்றார். என்ன பார்க்குறார், பார்த்து அப்படியே தூக்கி தோல்ல போட்டுட்டு லிட்டலா ஓடுறார். 4 கிலோமீட்டர் ஓடுறார். அன்றைக்கு இருந்த ஒரு அலோபதி டாக்டர் டேவிட் என்று பேர், அவர் காலடியில் என்ன போட்டு காப்பாத்துங்க டாக்டர், உயிர் காப்பாத்துங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்றார், இளம்பிள்ளை வாதம் இவ்வளோ வீங்கின பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது, கை அவ்வளோதான். இன்றைக்கு இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. அன்றைக்கெல்லாம் எங்கள் கிராமத்திலே சொத்தி என்று சொல்வார்கள். அது ஒரு சொத்தி கை. கிராமத்தில் ஒரு 10 பேர் சொத்தி கையில் இருப்பாங்க. ஏன்னா இளம்பிள்ளை வாதம் தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கும். 10-15 பேர் சொத்தி கையில் இருப்பாங்க. ஒரு துணியை எப்படி போட்டுருவாங்க, சொத்தி கை அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. அவர் சொல்லி முடிச்சோன்னு எங்க அப்பா ஓங்கி ஒரு அரவிடுறார் டாக்டரை. நீயடா சொல்ல நாயே, 10 பேரை வெட்டி கொண்டாலும் சரி கை சரியாக்க வேணாம் அப்படிங்கிறார். 10 பேரை வெட்டி கொண்டாலும் சரி இந்த கையை சரியாக்க வேண்டாம். தூக்கிட்டு வர்றாரு. அப்போ அன்பையன் ஒரு வைத்தியர் இருக்கார். சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், அன்பையன் வைத்தியர் இதே அன்பையன் என்ற கதாபாத்திரமாக இதே காட்சியை நடித்து நான் எழுதிய ஒளிமுறை என்கிற படம் வருகிறது. அந்த படத்தை பார்த்து விட்டு அவர் என்னை அழைத்தார். அவர் தான் 85 வயதில் இறந்து போனார். அன்பையன் வைத்தியர் வந்து பார்க்குறார். நான் இது சரியாக்கி தரேன், ஆனால் உங்கள் கையில் இருக்கு, இதுக்கு மருந்து உண்டு, ஆனால் அதை விட பத்தியம் முக்கியம் என்கிறார். அது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற எங்கள் அப்பா. கடுமையான பயிற்சி. அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி இந்த மூங்கிலால் அழி போட்டிருப்பாங்க, பெருக்கலா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கையை தூக்கி ஒரு அழியில் வைக்கணும், அடுத்த தூக்கி வைம்பாரு, தூக்க முடியாது. வலிங்க சாதாரண வலி கிடையாது. ஒரு கதை விடுக்குள்ள கையை விட்டு அதை மூடுனா எப்படி இருக்கு அப்படிப்பட்ட வலி. ஒரு பெரிய பரம்பு வச்சிருப்பார், அட்டி விழுங்க, தூக்குடா அட்டி ஒரு 8-10 அடி விழுந்தாலும் தூக்கி வச்சிருவேன். மறுபடியும் ஒரு 10-15 அடி அடிப்பார், தூக்கி வைப்பேன். அப்புறம் மேலே, அப்புறம் கீழே. இது ஒரு நாளைக்கு 5 முறை, 20 நிமிஷம், 1 மணி நேரம். ஒரு உலகத்துல ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சக்கட்ட சித்திரவதையை கிட்டத்தட்ட 2 மாதம். பக்கத்து வீட்டில இருந்து ஒரு தாத்தா ஓடி வந்து, தங்கப்பா இப்படி பண்ணாத, பெரும் பாவம் சேரும் அப்படின்றார். கீழே ஒரு மண்வெட்டி இருக்கு, எடுத்துட்டு ஓடி கொன்னே போட்டுறோம் போடா அப்படின்னு ஒரு 10-15 கெட்டவரை சொல்றாரு. அவர் பதறி ஓடிடுறாரு. என்னோட அம்மா சமையல் அறைக்குள்ள போய் உள்ள கதவை தாட் போட்டு உட்காந்துருவாங்க. தண்ணி குடிக்க கூடாது. மூங்கில் அரிசி, இது முருங்கைக்கீரை,
துருவின தேங்காய், வறுத்த தேங்காய், அவ்வளோதான் உணவு. தண்ணியே குடிக்கக்கூடாது. ஆகவே கிணத்து அடியில் படுத்து வச்சுருப்பாங்க. அவர் ஆஃபீஸ் போவார், சொல்லிட்டு போவார், ஒரு துளி தண்ணி கொடுத்தா யாராவது எனக்கு தெரிஞ்சதுன்னா உறுதியாக வெட்டி போச்சுருவேன். அவர் வெட்டி புதைக்கக்கூடிய ஆள் தான். எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க. பகல் முழுக்க துடிச்சு கதறிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த காலடி சத்தம் கேட்கும். இன்றைக்கும் இத்தனை மேடல் நிற்கும் அந்த சத்தத்தை நான் கேட்குறேன். அந்த காலடி சத்தம் கேட்கும். காலடி சத்தம் கேட்டோன்னே கதற ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே இந்த மற்ற கையை தூக்கிட்டு போவார், கொண்டு நிறுத்துவார். அப்புறம் கை சரியாச்சு, இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த அன்பையன் வைத்தியர் வெவ்வேறு இடங்களில் என்ன ஒரு டிஸ்பிளே மெட்டீரியலாக கொண்டு நிறுத்துவார். அவர் குணப்படுத்தின கை. எங்கள் அப்பா அவர் உயிரோடு இருந்த வரைக்கும், நான் கல்லூரி படிக்கிற காலம் வரைக்கும், ராத்திரி 1 மணி 2 மணிக்கு தற்செயலாக அப்படியே முழிப்பார். மெத்துவாக காலடி எடுத்து இந்த கையை அழுத்தி பார்த்துட்டு போவார். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்தன அவருக்கு, ராத்திரி 12 கறி சரியாக இருக்கும், அது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. அறத்திற்கும் அன்பு சார்பென்ப மற்றும் மரத்திற்கும் அது வேத. இந்த வரிக்கு நான் சென்று செல்லும்போது இவ்வளோ பெரிய கொடுமை ஒரு உயிருக்கு ஆழ்த்தருக்கு பின்னால் இருக்கிற ஒரு பேரன்பு. அது நம்மள இந்த வரிக்குள்ள போகும்போது தான் இந்த ஆள் இதை இப்படி எழுதுறாங்கிற எண்ணம் வருது. அறத்திற்கும் அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. மரத்திற்கும் அதான் துணை. பெரும் வன்முறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேரன்பு தான். உலக வரலாற்றிலேயே மாபெரும் வன்முறைகள், பேரழிவுகள் எதன் பொருட்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தீங்கன்னா நல்ல நோக்கத்துடன் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தான் விரும்பிய அளவுக்கு மாற்றணுங்கிற எண்ணம் தான் பேரழிவில் உருவாக்குது. நேற்று இதே மேடையில் ஸ்டாலினை பற்றி சொன்னேன் இல்லையா? ஆனால் இந்த மேடையில் ஸ்டாலினுடைய இன்னொரு சித்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். தனக்கு எந்த நலனும் தேடிய மனிதன் அல்ல. தன்னுடைய வாரிசுகளுக்கு பட்டம் சுட்டுவதற்காக வாழ்ந்த மூத தந்தை அல்ல. தன்னுடைய மனைவியோ குழந்தைக்கு கூட ஒன்று செஞ்சு வைக்கல. தன்னுடைய நாட்டு மக்களை உலகின் தலை சிறந்த நாட்டின் பிரஜைகள் ஆக்கணும் கனவு கண்ட ஒரு தலைவன். தான் நம்பின ஒரு கொள்கையை அப்பழுக்கெல்லாம் நிறைவேற்றுவதற்காக வாழ் எடுத்த ஒரு தலைவன். பேரன்பினால் அந்த மரத்தை அவன் இழைத்தான். அறத்திற்கு அன்பு சார்பென்ப மரத்திற்கும் அட்டே. அது வரலாற்றை தொடர்ந்துகிட்டே இருக்கு. மாவோ சீனாவில் அவ்வளவு பெரிய ஒரு நவீன பண்பாட்டை தோற்றுவித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சீனாவுக்குள்ள ஒரு பெரிய இரத்த வெறியாட்டத்தை அவர் நடத்தினார். மாசோத்தி அன்பு அளவுக்கு குரூரமான ஒரு படைக்கலமாக ஆகும் தகுதி வேற எதுக்குமே கிடையாது. பேரன்பு பேரழிவுக்கான படைக்கலமாகும். அப்பாவை சொல்லும் இன்னொரு நினைவு வருகிறது. என்னுடைய உறவில்லை கங்கா அப்படின்னு பையன் தான். பையன் இன்னைக்கு சொல்லலாம், ஏன்னா என்னோட 8 வயசு கம்மியானவர், இன்னைக்கு இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இதே போலதான் பையன் மேல பெரும் பிரியம் கொண்டவர். இவன் சின்ன வயசுல ஒரு விதமான பொறுப்பின்மை இருந்தது. பொறுப்பின்மை என்றால் அதாவது ஒரு இடத்துல நிலைத்து நிற்க முடியாத தன்மை சில பிள்ளைங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 5 நாள் 10 நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது. வேறொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. திடீர்னு தெரியும் பாரசாலையில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு போஸ்ட் கார்டு வரும், பையன் இங்கே இருக்கான் அப்படின்னு. இவர் அங்கே போய் கூப்பிட்டு வருவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா நெய்யாற்றின்கரையில் ஒரு வீட்டில் இருப்பார். அப்புறம் மதுரையில் இருப்பான். ஒரு கட்டத்தில் இவர் சொல்கிறாரு, மிரட்டுறார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தரன்னு பையனை கூட்டிட்டு, இவன் பொறுப்பு இல்லை, பைசா எடுத்துகிட்டு போயிடுவான். பையனை கூட்டி ரயிலில் ஏற்றி பூனா பக்கத்துக்கு கொண்டு போய் உட்கார்னு சொல்லி வந்துடுறாரு. பைசா எதுவுமே கொடுக்கல, லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்காரு. நீ பொழைச்சிக்கோ, பிச்சை எடுத்து பொழைச்சாதான் அவனை புத்தி வரும், இங்கே இருந்தால் நீ ஒரு ஊதாரியும் கெட்டு போயிடுவேன். வந்துடுற. இங்கே இறங்குற பையன் எங்கன்னா அவன் பூனால விட்டு வந்துட்டாங்கிறார். அவங்க அம்மா நெஞ்சில் அடித்து அழறாங்க. பெரிய ஒரு நாடக தருணம் அந்த காலத்தில். அது பையன் வரவே இல்லை. பையன் 8 வருடம் கண்டு திரும்பி வரான். 8 வருடங்கள் கழிந்து ஒரு பட்டறையில் டீ கடையில் வேலை பார்த்து, அப்புறம் ஒரு பட்டறையில் வேலை பார்த்து, அப்புறம் ஒரு மெக்கானிக் மாதிரி ஆகி, அப்புறம் 8 வருடங்கள் திரும்பி வரான். அப்போ அவங்க அப்பா இல்லை, இறந்து போயிட்டார். ஆனால் அந்த அப்பா அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியல, அவரால் மெலிஞ்சு நொந்து ஏதோ அவர் இறந்து போயிட்டார். அவன் திரும்பி வரான். வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க,
கொல்லி வைக்க ஆள் இல்லாமல் தர்ம கொல்லி தான் போட்டோம். ஏன்னா பெண் குழந்தை தான். நீ என்ன பண்ணு, ஒரு சாஸ்திர சடங்கு பெண் அவருக்கு பண்ணிடு. நான் பண்ண மாட்டேன், அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு 5 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. எங்கள் அப்பாலாம் போய் உட்காந்து பேசுகிறாரு. அவன்கிட்ட சின்ன பையன் குள்ளமாக தான் இருப்பான். இவங்க எல்லாரும் உபதேசம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெரிய தப்பு, அவர் நரகத்துக்கு போயிடுவார். 1000 தான் இருந்தால் உண்மையில் அன்பினால் தான் பண்ணேன். என்ன இருந்தாலும் நீ இன்னைக்கு உருப்பட்டுருக்க, அன்னைக்கு இருந்தால் நீ உருப்பட்டுருக்க மாட்டேன். நல்லா தான் பண்ணியிருக்காரு, குரூரமாக தான் பண்ணியிருக்காரு, ஆனால் சரியாக தான் பண்ணியிருக்காரு. நீ அவருக்கு இதை பண்ணவே மாட்டேன். நான் கட்ட கஷ்டம், அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எங்கள் அப்பா விட்டு போட்டான்னு பதறி போய் நான் பூனால நின்னேன். அந்த மொமெண்ட் ஒரு போதும் இந்த ஆளுக்காக ஒரு துளி கண்ணீர் விட மாட்டேன், ஒரு பிடி தண்ணி விட மாட்டேன், பண்ணவே மாட்டேன்ட்டார். எனக்கு அந்த காலத்தில் பெரிய பதற்றத்தை கொடுத்த ஒரு சம்பவம் இது. பின்னாடி இந்த விஷயத்தை ஜெயகாந்தன்ட்ட சொல்கிறேன். வேறொரு சந்தர்ப்பம் அவர் உடனே சொல்றாரு, கடிதோச்சி மெல்ல எரிக, கடிது ஓச்சி வேகமா ஓங்கு, மெல்ல எரி, மெல்ல அடி. அதுதான் அரசன் செய்ய வேண்டியது, தந்தை செய்ய வேண்டியது அதுதான். கடிதோச்சி மெல்ல எரிகிற வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த குறள் முழுக இருக்கு. கடிதோச்சி மெல்ல எரிய, கடித்து ஓச்சுங்கிறது என்ன, டேய் கொன்னு போட்டுரும்பாடா அப்படின்னு தோங்குறது வேற, படும்போது அது மெல்லத்தான் படணும். ஒரு நவீன ஜனநாயக அரசு அதனுடைய தண்டனைகளையும் அப்படித்தான் அளிக்கணும். கடித ஓச்சுக, அடிக்கும்போது விழுந்துச்சுன்னா நீ பண்றது அறம் அல்ல. ஒரு குறள் எப்படி மந்திரமாகும் என்ற தருணத்தை பற்றி சொல்றேன். ஒரு குறள் கவிதை வழியா எப்படி சொல்லுவோம்னு சொல்றேன். அந்த வார்த்தை சேர்க்கையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஒரு கருத்தா ஞாபகம் வச்சுக்கிறது அல்ல, கடிதோச்சி மெல்ல எரிகிற வரியா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் அதுக்கு குறள். அப்போதான் அது உங்க கூட வரும். எவ்வளவோ குறள்கள் எனக்கு நினைவில் வந்துக்கிட்டே இருக்கு.